ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃப்ளையிங் பேர்ட். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து ட்ரா பண்ணிடுறோம். மிடில் ஒரு ஓவல். சரியா? அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஹெட்டு வரைகிறக்க ஒரு சின்ன ஓவல், பேக்கில் டெய்ல். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைன்னா ஒரு டைம் பார்த்துருங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது பாஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக முடிக்கும்போது நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இந்த ஓவலுக்கு மேலே போட்டிருக்க அந்த லைன் வந்து விங்ஸோட லைன். சரியா? விங்ஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஃபார்ம் மட்டும் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம வரைகிறது வந்து ஃபுல்லாகவே ஃபார்மேஷன் தான், பேர்டோட ஃபார்மேஷன் தான் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் எதுவும் இதில் பண்ணல. இதில் வந்து இந்த பாடி கூட வந்து இந்த நெக்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லைன் வந்து லைட்டாக உள்ளே ஃபோல்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும். சரியா? இல்லைனா நீங்கள் ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அந்த ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டீட்டெயிலுக்காக நம்ம வந்து ஜூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் கிளாரிட்டியாக தெரியும் இந்த லைன்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்ட்டு. அந்த பீக்கோட உள்ளே இருக்கிற அந்த டெப்த்துக்கு தான் இன்னொரு லைன் கொடுத்துருக்குறோம். ஐ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற பீக்குக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஒரு சர்க்கிள் உள்ளே வந்து ரெண்டு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அதை சுற்றி ஐயோட அவுட்டர் லைன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த விங்ஸோட ஃபெதர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். நம்ம அதோடய ஃபார்ம் எப்படி போடுறேன்னு பாருங்கள். புரியலைன்னா ஒரு 2 டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம வந்து இப்போது ட்ரா பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போகுது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ரன் பண்ணிகிட்டே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்து இந்த ட்ராயிங் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு இதுலேயுமே இன்னும் உங்களுக்கு புரியலை, சில இடம் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளாரிட்டி கரெக்டாக இல்லை, டீட்டெயிலிங் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை வந்து எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் ட்ராயிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். இதோட அடுத்த கலரிங் வீடியோ வந்து இதுக்கு அடுத்த வீக் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீக்குக்கான இது வந்து அடல்ட்டுக்கான ட்ராயிங் தான். சரியா? அடல்ட்னால் ஓரளவுக்கு ஒரு 5th மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரையலாம். கிட்ஸு ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, அந்த ஸ்டெப்ஸ் வந்து புரியாது. ஸோ கொஞ்சம் பெரியவங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து ஃப்ளையிங் பேர்டு, அதனால தான் நம்ம அந்த விங்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோ நிறைய கொடுக்குறதா இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக பேர்ட்ஸ் வரையினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு ஓவல் போட்டுட்டு அதில் நம்ம வந்து டெவலப் பண்ணிப்போம். இது ஃப்ளையிங் பேர்டுனால அதோடய விங்ஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணால் தான் வரும். நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட்டு நீங்கள் வரையும் போது தான் இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு தெரியும். சரிங்களா? ஸோ லைன் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் நிறைய பண்ணணும். லைன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ட்ராயிங் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. இது வந்து இப்போ இந்த லெக்கோட ஃபார்முமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரே ஸ்டெச்சில் வரைய மாட்டேன். சரிங்களா? நம்மளோட ட்ராயிங் வந்து உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ட்ராயிங் நம்ம போடுற ட்ராயிங் வந்து உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் இருப்பாங்க, ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எதுவும் கிளாஸ் எதுவும் போகாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணி ரெகுலராக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ட்ராயிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ட்ராயிங் கிளாஸ் வேணும், நீங்கள் நியர்பை சென்னையில் இருக்கீங்க, இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தான், நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு நாளும் ஒரு மீடியம் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் ஷேடிங்கு, கலர் பென்சில், பெயிண்டிங், அப்படி எல்லா மீடியமுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருப்போம். வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? வாரத்தில் ஒரு நாள் தான் நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து
நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் சரிங்களா, நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிலேருந்து நம்பர் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் சரிங்களா.